அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதுமே இது பலன் தரக்கூடியது. 3 விதமான மிராக்கல் நம்பர் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சொல்லும்போது இது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அற்புதமானது. நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்கம்மா. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு படுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயோடைய மிராக்களை பார்த்தாலாம். நேற்று வளர்பிறை பஞ்சமி என்று வராகி எண்ணெய்க்கு தீபம் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. அவங்க தீபத்துக்கு பின்னாடி இருக்கிற கண்ணாடியில் வராகி எண்ணெயோட முகம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அம்மாவோட முகம் அழகாக தத்ரூபமாக 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுக்குறாங்க. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. இந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மெய்சிலிருக்கிற அனுபவமாக தான் இருக்குது. தொடர்ந்து அன்னைய நம்பிக்கையோடு வழிபடுங்க. அதே போல் 2 நாளுக்கு முன்னாடி நான் ஒரு சுவிட்ச் வேர்டு கொடுத்துருந்தேன், அதாவது வேதிக் சுவிட்ச் வேர்டு. இதை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சுவிட்ச் வேர்டையும் ஒரு சகோதரி நம்பிக்கையோட சொன்னதின் மூலமாக அவங்களுடைய தம்பி பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி இருந்தாங்களாம். இந்த வார்த்தையை அவங்க தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கும்போது அவங்க அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்கம்மா. சேனலில் சொல்கிற மந்திரங்கள், சுவிட்ச் வேர்டு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடியதுங்க. அதனால் உங்களால் முடிஞ்சது எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். அதே போல் தான் இன்றைக்கி 3 விதமான நம்பர்ஸை பார்க்க போகிறோம். அது என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு, அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் நீங்கள் கேட்டது உங்களுக்கு இந்த குட் லக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக உங்களுக்கு லக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதாவது அதிர்ஷ்டம் அடிச்சு கொண்டே இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் சொல்லும்போது சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க, எழுதி இந்த இடத்துல வச்சிங்கன்னா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, இதை சொல்ல ஆரம்பித்த ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே சின்ன பிரார்த்தனைகள் நிறைவேறும். கொஞ்சம் கடினமான பிரார்த்தனைகளும் நிறைவேறும், அதுக்கான டைம் எடுத்துக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க, ஒபே பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்கிறதுக்கு நம்ம எது சொன்னாலும் அதை இக்னோர் பண்ணிகிட்டே போவாங்க பாருங்கள். அது போல் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் சரி சொல்லக்கூடிய அற்புதமான நம்பரை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது குட் லக்காக, அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு. நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொண்ணாகும். திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதற்கான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2061416 2061416. இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துலையுமே டெய்லியுமே எழுதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த நம்பரை எழுதி உங்களுடைய பர்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள், உங்கள் கையில் வச்சுருப்பீங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அந்த பர்ஸில் இந்த நம்பரை எழுதி மட்டும் வைங்க, வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த நம்பரை ரெட் கலர் பெண்ணால் எழுதி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்குங்க. அவ்வளோதான், வேறு நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்படி செய்யும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காமே இருப்பீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கிடைக்கும், இல்லை நீங்கள் நினச்சது நடக்கும். அதனால் இதை மறக்காமல் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் நினச்சது, அதாவது இது வரைக்கும் நடக்காத எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, பழைய வேண்டுதலாக இருந்தாலும் சிறிய வேண்டுதலாக இருந்தாலுமே இந்த நம்பரை நான் சொல்கிற முறையில் நீங்கள் எழுதி வைக்கும்போது நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களை தேடி 2-3 நாட்களுக்குள்ளேயே வரும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2741300 2741300. இதே நம்பரையே உங்களுடைய கையில் வாட்சி கட்டுற இடத்துலையுமே நீங்கள் எழுதலாம். அதே போல் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய பர்ஸில் வைங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவர் உங்கள் பேச்சை கேட்கணும். சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறாங்க, எது சொன்னாலும் ஒபே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, என் மேலே எந்த ஒரு பாசமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த நம்பரை
உங்கள் இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துலையும் இந்த நம்பரை எழுதுங்க. அதே போல் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுக்கோங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66430608 அப்படின்ற நம்பரை நான் சொன்ன முறையில் கையிலையும் எழுதுங்க, உங்கள் பர்ஸ்லையும் வச்சுக்கோங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியிலுமே வச்சுட்டு தூங்குங்க. இது 3மே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த 3 நம்பரையும் சின்ன சின்னதாக உங்கள் கையிலையும் எழுதிக்கலாம், பர்ஸ்லேயும் 3 நம்பரையும் ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாம். அதே போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 நம்பரையும் எழுதி உங்கள் பில்லோக்கு அடியில் நீங்கள் வச்சுட்டு தூங்கலாம். இதில் ஏதாவது ஒன்று மட்டும் எனக்கு போதும் அப்படின்றவங்க அந்த ஒரு நம்பரை மட்டும் நான் சொன்ன முறையில் கையில் எழுதுங்க, உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி பில்லோக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க. அவ்வளோதான், வேறு நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். இந்த நம்பரை பார்த்துட்டு உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. எந்த நேரத்தில் வேணாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் இதை நீங்கள் செய்யலாம். மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. பொறுமையும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தால் போதும். இதெல்லாம் நான் செஞ்சேன்னா என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். பேருக்கு உடனே நடக்கும், சில பேருக்கு ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் தள்ளி போகும். அவங்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் சீக்கிரம் நடக்கிறதும் லேட்டாக நடக்கிறதும். ஆனால் கண்டிப்பாக நடக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், அவ்வளோதான். ஆனால் நடக்காமல் போகாது. நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை எத்தனை நாளைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் எழுதலாம். இந்த பேப்பர் கொஞ்சம் கசங்கிட்டு கிழிஞ்சிடுச்சுன்னா அதை நீங்கள் ஏதாவது ஓடுற தண்ணியில் இல்லைன்னா எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டலாம். மறுபடியும் இது போல் நீங்கள் எழுதி வைக்கலாம். ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க. ரெட் கலர் பண்ணி கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க. நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை 100% நிறைவேறும். அதே போல் இன்று பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைங்க, நம்ம சேனலில் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய பிரார்த்தனையை ஒரே ஒரு வரியில் சொல்லிடுங்க. ராசி நட்சத்திரம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்க. பேராகிராஃப் மாதிரிலாம் எழுதாதீங்க. உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, அதனால தான் சொல்கிறேன். நிச்சயம் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.